அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புன்னகையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். வருடந்தோறும் சிறந்த கவிதை நூல்களுக்கும் சிறந்த தமிழ் ஆளுமைகளுக்கும் சிறந்த சிற்றிதழ்களுக்கும் புன்னகை இலக்கிய விருது வழங்கும் ஒரு சிறப்பான தினம் இன்று. நீரின்றி அமையாது உலகு என்பது போல நீங்களின்றி அமையாது தமிழ் இலக்கியம் எனும் கருத்துக்கேற்ப பொள்ளாச்சியின் இலக்கிய அடையாளமாக திகழும் எங்களது தாய்ப்பறவை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எம் ஆசான், எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்கி வரும் பொழில்வாட்சியை இலக்கிய அரங்கில் எடுத்துச் செல்லும் திரு ஐயா சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை இந்த விழாவின் தலைமை உரை வழங்கி விருதாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியோடு. அடுத்ததாக இவ்விழாவில் சிறப்புரையாற்ற கோவையிலிருந்து வந்திருக்கும் திரு ஓசை காளிதாசன் அவர்கள் தமிழகத்தின் மிக முக்கியமான சூழலியலாளர் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர், ஓசை எனும் சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர், தமிழ்நாடு வனவிலங்கு வாரியத்தின் உறுப்பினராகவும் கோவை வன மரபியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனைக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாத்தல், யானைகளின் வழித்தடங்களை மீட்டல் மற்றும் மரம் வளர்ப்பு போன்ற சமூக நடவடிக்கைகளில் ஆர்வமாக பங்கெடுத்து வரும் தோழர் திரு ஓசை காளிதாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் பலத்த கையொலியோடு. அடுத்ததாக விருது பெற்ற நூல்கள் பற்றிய ஒரு சிறப்பான கருத்துரையை வழங்க நண்பர், பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயலாளர், சிறந்த கவிஞர், பல புதிய படைப்பாளிகளை இனம் கண்டு அவர்களின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றும் திரு ரா பூபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியோடு. அடுத்ததாக புன்னகை இலக்கிய விருது பெறும் விருதாளர்கள். கவிஞர் ஸ்ரீவாரி மஞ்சு திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர். இவரது கவிதைகள் பரவலாக கவனம் பெற்று வருகிறது. படைப்பு மற்றும் பட்டாம்பூச்சி குழுமங்களின் விருதுகள் பெற்றுள்ளார். பல நாட்களின் கனவாய் பிறந்த முதல் கவிதை தொகுப்பு நீ என் பரமபதம் முதல் தொகுப்பு விருது பெற்றது குறித்து புன்னகையின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ வாரி மஞ்சு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கரவொலியுடன். அடுத்ததாக கவிஞர் கார்த்திக் பிரகாசம். நவீன கவிதைகளின் தனித்த அடையாளமாய் விளங்கும் இவரது படைப்புகள் பல்வேறு அச்சு மற்றும் இணைய இதழ்களில் வெளியாகி இருக்கிறது. மீச்சிறு இருள் எனும் சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டுள்ளார். இப்பொழுதும் இங்கேதான் இருக்கிறேன் எனும் தனது முதல் கவிதை தொகுப்பிற்கு 2025 புன்னகை இலக்கிய விருது பெற்றமைக்கு புன்னகையின் வாழ்த்துக்கள். திரு கார்த்திக் பிரகாசம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் கரவொலியுடன். அடுத்து கவிஞர் திருவாரூர் நா. ராஜசேகரன். இவரது உன் வானம் என் சிறகு எனும் முதல் கவிதை தொகுப்பிற்கு 2025 புன்னகை இலக்கிய விருது பெறுகிறார். தவிர்க்க இயலாத காரணங்களால் இங்கு அவர் வர இயலவில்லை. அவரது சார்பில் அவரது நண்பர் பி. சிவக்குமார் அவர்கள் இந்த விருதை பெற்று புன்னகைக்கு விருது பெருமை சேர்க்கிறார். திரு பி. சிவக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் கரவொலியுடன். மேலும் 2025 சிறந்த படைப்பாளுமை விருது வரும் ஆளுமைகள் எழுத்தாளர் ரவி வாமனன் ஐயா அவர்கள், எழுத்தாளர் KM சண்முகம் அவர்கள், கவிஞர் நா. மயிலவன் அவர்கள், எழுத்தாளர் கா. நாச்சிமுத்து அவர்கள், கவிஞர் KP ராமலிங்கம் அவர்கள், கவிஞர் இன்பரசு அவர்கள், கவிஞர் லோகமூர்த்தி அவர்கள், எழுத்தாளர் அருணாசலம் அவர்கள், எழுத்தாளர் மாணிக்கம் அவர்கள், திரு ஆதர்ஷ் ஆதித்யா அவர்கள், மித்ரா பரணி ஆகியோரையும் அன்புடன் விழாவுக்கு வரவேற்கிறேன். சிறந்த சிற்றிதழுக்கான புன்னகை 2025 விருது தினவு பத்திரிகை இதழுக்கு வழங்கப்படுகிறது. அதன் ஆசிரியர் ஆகாசமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
மேலும் 2025ஆம் ஆண்டின் சிறந்த சமூக பற்றாளர் விருது பெறும் ஆளுமைகள் ப. ராமலிங்கம், சி. ராமகிருஷ்ணன், ப. காளிமுத்து, நா. கலையரசு, ப. காளிங்கராஜ், சே. ஹரிப்பிரியா, கு. ஜோதிமணி, கு. ஆனந்தன், சா. ஜெகன்மோகன். இவர்கள் அனைவருமே பில்சினாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கு அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள், வாசிப்பு மையம், நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த ஊருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை புன்னகை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. மேலும் இவ்விழாவை சிறப்பாக்க எம்முடன் எப்பொழுதும் உடனிருக்கும் நண்பர்கள் திரு சோலை மாயவன், சாத்தி செந்தில்குமார், சுடர்வெளி, நா. பாலமுருகன், செந்துரு, சே. கார்த்திகா, உமா மகேஷ், கோவை சசிகுமார், வே. கோகிலா, சபரிகிரி, சே. காயத்ரி தேவி மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவரையும் வருகவென வரவேற்கிறேன். இந்த புன்னகை இலக்கிய விருது எனும் சிறப்பான ஒரு விஷயத்திற்கு அடித்தளமிட்டு அதற்கான அனைத்து வகையான உழைப்பையும் தானே சுமந்து இன்றும் இளம் படைப்பாளிகளை ஊக்கப்படுத்தி வரும் திரு அம்சப்பிரியா அவர்களையும் வரவேற்கிறேன். மேலும் பெயர் விட்டு போன அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.